குருவே சரணம். சென்னையிலிருந்து உங்கள் பண்டிட் விஸ்வர். வாழ்வை வளமாக்கும் கர்ணநாதன் தலைப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கும் கர்ணம் பாலவ கர்ணம். பாலவ கர்ணத்தில் பிறந்த அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சாஸ்தா ஐயப்பன். அவர்கள் வருடந்தோறும் ஆண்களாக இருந்தால் வருடந்தோறும் சபரிமலைக்கு மாலையிட்டு செல்வது, சபரிமலைக்கு விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு. அவர்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக வளமாக்கும். பாலவ கர்ணத்தில் பிறந்தவர்களுக்கு ஐயப்பன் வழிபாடு தலையாய கடமையாகும். அவங்களை பாதுகாக்கும் ஒரு தெய்வமாகவும் ஐயப்பன் விளங்குகிறார். அதுவே பெண்களாக இருக்கும்போது அவர்கள் புலிப்படத்தை ஒரு லேமினேட் செய்து அதை அவர்கள் மணிப்பர்சிலையோ அல்லது ஹேண்ட்பேக்லேயோ வைத்துக் கொள்ளலாம். அருகில் இருக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு சென்று வரலாம். என்று பாலவ கர்ணம் வருகிறது என்று பார்த்து கொண்டு இந்த பாலவ கர்ணம் ராகு காலம் இணைந்து வரும் காலத்தில் ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணும்போது, சபரிமலை ஐயப்பன் ஆண்கள் போக வேண்டியது, அது தனியாக அவர்கள் மாலை போட்டு போய் கொள்ளலாம். பெண்கள் மற்றும் ஆண்களாக இருந்தாலும் பக்கத்தில் அவரவர்கள் இருக்கும் ஊரில் பாலவ கர்ணமும் ராகு காலமும் இணைந்து வரும் காலத்தில் ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணும்போது அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் நிகழக்கூடும். இதை நீங்கள் அனுபவபூர்வமாக பார்க்கலாம். அதேபோல் செண்பக மலர் வாங்கி சாத்தி அந்த இடத்தில் பவகர்ணம் நடக்கும் நேரத்தில் அந்த ஐயப்பன் கோயிலில் அமர்ந்து தியானம் செய்துவிட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் எண்ணிய காரியம் நிறைவேறும். கர்ணநாதன் வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடாகும். அது நம்மை பாதுகாப்பது மட்டுமல்லாமல் நம் குடும்பத்தை பாதுகாக்கும். நம்மளுக்கு எஸ்கார்ட் அப்படின்னு சொல்லுவார்கள். கர்ணநாதன் தான் நம்மளோட ஒரு பாதுகாப்பு தளபதி, எஸ்கார்ட் என்று சொல்வார்கள். எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் கர்ணநாதனை வழிபடும் போது, அவரவர்கள் பிறந்த கர்ணநாதன் வழிபடும் போது நிச்சயமாக அவர்களுக்கு தொழில் முன்னேற்றம், கடன் தீர்தல், நோய் தீர்தல், இதுபோல் அனுபவத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதனால் நேயர்களே, பாலவ கர்ணத்தில் பிறந்தவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவரவர்கள் ஊரில் இருக்கும் ஐயப்பன் கோவிலுக்கு ராகு காலம் பாலவ கர்ணமும் இணைந்து வரும் காலத்தில் செண்பக மலரை வாங்கி சாத்தி வழிபட்டு வரும்போது நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் வருடந்தோறும் பாலவ கர்ணத்தில் பிறந்தவர்கள் வருடந்தோறும் நிச்சயமாக சபரிமலை சென்று வந்தால் நல்ல ஒரு திருப்பு முனை அமையும். பொதுவாகவே சபரிமலை ஒரு விசேஷமானது. எதுவும் ஒன்றுமே இல்லாத ஒரு ஜீரோவில் இருக்கவங்க கூட சபரிமலை போயிட்டு வரதோடு ஒரு திருப்பம் ஏற்படும். அது அனுபவ உண்மை. பாலவ கர்ணத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதலான ஒரு பலன் கிடைக்கும். அதனால் சபரிமலை சாஸ்தா வழிபாடு பாலவ கர்ணத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறப்பான வழிபாடாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம். Don't forget to like and subscribe.